இரட்டையாறில் வீட்டுப்பெண்ணின் கழுத்திலிருந்து 4 பவுன் தங்கச் செயினை திருடி சென்ற வழக்கில் ஜார்க்கண்ட் பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவியை கட்டப்பனை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகத்தான் மருத்துவர் தோமஸின் வீட்டில் வசிக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பகுதியைச் சேர்ந்த பத்மலால் இவரின் மனைவி போன்றவர்கள் திருட்டில் ஈடுபட்டதால் அதிகாலை தோமஸின் மனைவி மேரி தேவாலயத்துக்கு சென்ற நேரத்தில் தான் வீட்டில் அத்துமீறி சென்று கட்டிலில் இருந்த தோமஸின் 99 வயதுள்ள அம்மாவின் கழுத்திலிருந்து 4 பவுன் வரக்கூடிய தங்க செயினை திருடி சென்றது. தொடர்ந்து அம்மா இவரை அழைத்து வீட்டில் உள்ள சிசிடிவியை பரிசோதனை செய்தபோதுதான் திருட்டு விவரம் வெளிவந்தது. தொடர்ந்து கிராம பஞ்சாயத்து அங்கத்தினர் ஜின்சன் வர்க்கி அவரை அழைத்து இவரின் தலைமையில் கட்டப்பனை காவல் நிலையத்தில் விவரம் தெரிவிக்கப்பட்டது. திருடியதற்கு பின்பு இருவரும் சுவரேறி குதிக்கும் காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகியிருந்தன. தொடர்ந்து காவல்துறை நடத்திய தேடுதலில்தான் சைபர் செல்லின் உதவியுடன் சில மணி நேரத்தில் புளியன்மலை சாலையிலிருந்து இருவரையும் கைது செய்தார். ഇവിടുത്തെ ഹിന്ദിക്കാരൻ 2 മാസമായിട്ട് ഇവിടെ താമസിക്കുന്ന ഹിന്ദിക്കാരൻ പിന്നെ ഫ്രണ്ടിലെ വാതിൽ അത് വൈഫ് പള്ളിയിൽ പോകാൻ നേരത്തെ ലോക്ക് തുറന്നിട്ട് ചുമ്മാ ചാരിയിട്ടിരിക്കുകയായിരുന്നു. അതിലെ അകത്ത് കയറുന്നതും പിന്നെ ഒരു 6 മിനിറ്റ് കഴിഞ്ഞ് പുറത്തേക്ക് ഇറങ്ങി വരുന്നതും പിന്നെ മറ്റു വിഷ്വൽസൊക്കെ പരിശോധിച്ച് നോക്കിയപ്പോഴത്തേക്ക് ഇവനെ മതിലിയാടി ഭാര്യയും വിളിച്ചുകൊണ്ട് പുറത്തേക്ക് ചാടിപ്പോകുന്നതായിട്ടുണ്ട്. അപ്പം ഫേഷനിൽ അറിയിക്കുകയും പിന്നീട് എനിക്ക് ശാരീരിക പ്രയാസമുള്ളതുകൊണ്ട് ഒരു മണിക്കൂർ കഴിഞ്ഞാണ് എനിക്ക് സ്റ്റേഷനിൽ ചെന്ന് കംപ്ലയിൻറ്റ് ചെയ്യാൻ പറ്റിയത്. അപ്പോഴത്തേക്ക് കട്ടപ്പന സിയുടെ നേതൃത്വത്തിൽ വളരെ സമർത്ഥമായിട്ട് അവനെ ലൊക്കേറ്റ് ചെയ്യുകയും പുളിയമ്പലേക്കുള്ള റോഡ് സൈഡിലൂടെ പാറകടവിനപ്പുറത്ത് നിന്ന് കസ്റ്റഡിയിലെടുത്തിട്ട് വരികയും ചെയ്തു. ഞാൻ സ്റ്റേഷനിലേക്ക് അത് കൊണ്ടുവന്നത്. வீட்டுப்பெண் புகாரின் அடிப்படையில் முதல் நாளில் எதிராக கட்டப்பனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர். நியூஸ் பீரோ கட்டப்பனை.